கடை ஓகே. ஹாய் மக்களே, நீ என்ன பார்க்க போகிறோன்னா புது புது ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எப்படி பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பவன்ட்ட கலர் கூட அப்படியே பவன்ட்ட வாசனையிலே ஏறும். ஒரு வாட்டி முடிச்சு வச்சா போதுமாண்ணா? இதெல்லாம் ஏழலாம் ஒரு வாட்டி முடிச்சு வச்சா போதும். இதுமாரி அப்பப்போ மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய மீன் பார்க்குறது 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ மீன் மாட்டுறதுக்குலாம் இந்த 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் யூஸ் பண்ணிங்க. இதுமாரி பாட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய மீன் அசால்ட்டாக உள்ளே ஏறும். நீங்கள் சின்ன பாட்டில்லாம் மீன் உள்ளே ஏறாது, உள்ளே வெளில வந்துடும். இதுமாரி பெரிய பெரிய 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டிலு கோக்கு பாட்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கிலோ சைஸு. இழைய இப்போ லூஸாக வச்சு எப்படின்னா என்ன பண்ணா லூஸாக வச்சுன்னா அது அந்த அரிலாம் இருக்குங்களா, அந்த அரி பாட்டில் கட்டி இந்த அரி கீழே படுத்துடும். வெறும் பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நரம்பு. சரிதா? இப்போ வெறும் பாட்டிலில் வந்து அரி வந்து இருந்ததுனால நம்ம டைட் வச்சோன்னா அரியில் தடுக்கும், மீன் உள்ளே போகும். அது வந்து இப்போ அரி அந்த கீழே இருக்குதுன்னா மீன் சீக்கிரமாக ஏறும். இப்போ டைட்டில் வைக்கிறதோட லூஸாக இழைய லூஸாக வச்சா சீக்கிரமாக ஏறும். டைட்டாக வச்சானா? டைட்டாக வச்சா பொடி பொடி மீன் ஏறும், ஆனால் லேட் ஆகும். அது ஏறும்போது தடுக்கும், அந்த நரம்பு தடுக்கும். அதான் லூஸாக. இங்கே எப்படி தெரியும் லூஸாக வச்சா கையில் இருந்து இழுக்கிறது எப்படின்னா தெரியும்? போகும்போதே அந்த நரம்பு தடுறது தெரியும். நான் லூஸாக வச்சா தான் பெரிய மீன் கிடைக்கும், ஈஸியாக ஏறுமா டக்குன்னு. முட்டலாம் வருது போல, வருதுண்ணா மீன் வருதுண்ணா. இதுண்ணா கடை தூக்காமண்ணே தெரியல, குத்துரு விடு. மொதல் பிக்க எப்படி சக்ஸஸ் ஆச்சு பற்றி பண்ண முன்னெல்லாம் இல்லை, பாட்டில் போய் பூந்துக்குவான். மாவு போடுறாங்களே, அந்த மாவில் உள்ளே போட்டேன்னா உள்ளே போய் முட்டிக்கும், அவ்வளோதான். உக்கானே பிடிக்கிற பாருங்க. மண்டை தான் மண்டையா ஜால் போட்டா அண்ணா ட்ரிக்ஸு தானே சொல்லணா? சீக்கிரமாக மீன் எடுக்கிறதுக்கு எப்படி சீக்கிரமாக மீன் எடுக்க வைக்கணும்? மைதா மாவு, முட்டை, தவிடு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு போட்டு கொஞ்ச நாள் ஒரு 1/2 மணி நேரம் ஆன பிறகு அதுக்கப்புறம் போட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு மீன் வந்து கூடின உடனே அதுக்கப்புறம் போட்டிங்கனாக்கா மீன் கம்பல்சரி இருக்கும். பெருசு சின்னது 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் மீன் இருக்கும். ஆமாம், அது போட்டால் தான் சீக்கிரமாக மீன் எடுக்குமா? ஆமாம், அது போட்டால் தான் மீன் எடுக்கும். நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்க மைதா மாவுலாம்? இதெல்லாம் மைதா தவிடு 1 கிலோ, ஒரு 5 முட்டை எல்லாம் கலந்து இதை போட்டு விட்டுருங்கப்பா. போட்டு விட்டு மீனை பிடிச்சிங்க. தண்ணி இப்போ வந்து இதாக இருக்கிறதுனால ஏற்றம் இறக்கிறதுனால வந்து மீன் பெரிய எடுக்க மாட்டேன். அப்படியே பேசுங்க. அதனால தான் எத்தனை கிலோ வரைக்கும் நான் மொத்தமாக பிடிச்சிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? வந்து 7 கிலோ 8 கிலோ வரைக்கும் பிடிச்சிக்கிறோம். 7 கிலோ 8 கிலோ வரைக்கும் பிடிச்சிக்கிறீங்க. கடை நல்லாதான் பார்க்குற அப்படியே முனையில் ஒன்று வெடி பார்த்துருந்தேன்.
இந்த சிக்கல் இருக்குது மீன் கடை ஓகே 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ மேலே தானே இருக்கும் அது. நன்றி நண்பா. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.